சாட்டர்டே அன்றைக்கி ப்ரீ வெட்டிங் ஷூட்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். சண்டே வந்துட்டு முகூர்த்த கால் போடுற ஃபங்க்ஷன் வச்சுருந்தோம். ஸோ அதுக்கு வந்துட்டு ரெடி ஆகிட்டு இருந்தோம் வீட்டில் எல்லோரும். சாட்டர்டே வந்து ப்ரீ வெட்டிங் ஷூட் போகிறதுக்காக பேங்கிள்ஸ் வந்து ரிமூவ் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு வீட்டில் பெர்மிஷன் வாங்கிட்டு தான் போனேன். பிகாஸ் பேங்கிளோட வந்து ஷூட் பண்ண முடியாது. ஸோ மாப்பிள்ளை வீட்லேயும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் ரிமூவ் பண்ணி வச்சுட்டு தான் போனேன். நெக்ஸ்ட் டே மார்னிங் எடுத்து போட்டுக்கிட்டேன். அதுவும் எனக்கு நியர்லி 11 days டிஃப்ரென்ஸில் வளையல் போட்டாங்க. ஸோ அது வரைக்கும் ரொம்ப கேர்ஃபுல்லாக கேரி பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்துட்டு எனக்கு ஒரு டசன் மட்டும் ஒரு 2 கையிலையும் போட்டுக்கிட்டேன். எதுக்காகனா அன்றைக்கி மாப்பிள்ளைக்கான ஷாப்பிங் வந்து அப்படியே பெண்டிங்கில் இருக்குது. ஸோ அவர் வந்ததுக்கப்புறம் பண்ணலான்னு தான் வச்சுருந்தோம். ஸோ வீட்டில் வந்து முகூர்த்த கால் 2 வீட்லேயும் போட்டுட்டு அவங்களும் கிளம்பி வந்துட்டாங்க. நாங்களும் போயிட்டு காந்திபுரம் தான் அவருக்கான பர்ச்சேஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். கோவிலில் தான் முகூர்த்தம் வச்சுருக்கோம். ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் காந்திபுரம் வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா குமரன் வந்துட்டோம். ஸோ எங்கள் 2 பேத்துக்கும் ரிங் வாங்கணும். அதனால் ரிங் செலக்ட் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அவருக்கு வந்து ட்ரெஸ் வாங்க போகணும். என்னோட முகூர்த்தம் சாரிக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு கோட் சூட் வாங்கியிருந்தாரு. அதுக்கப்புறம் ரிசப்ஷனுக்கு என்னோட லெஹங்காக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஜோத்புரி செட் தான் கேட்டிருந்தாரு. ஸோ பக்கத்தில் சென்னை சில்க்ஸ்லேயே பார்த்தோம் விவாஹா செக்ஷனில். ஸோ அங்கே வந்து 2மே அவர் போனதும் டக்குன்னு செலக்ட் பண்ணிட்டாரு. ஸோ 2 செட்டுமே வந்து ட்ரையல் பார்த்தாரு. 2மே வந்து அவருக்கு பக்காவாக சூட் ஆச்சு. உடனே பில் பண்ணிவிட்டு அங்கேருந்து வேற ஒரு பர்ச்சேஸ்க்காக கிளம்பிட்டோம். ஒருத்த மணிக்கு போட்டுக்கிற கோட் சூட் வந்துட்டு மாப்பிளைக்கு ஆக்சுவலி பொண்ணு வீட்டிலேருந்து வாங்கி கொடுக்கணும். ஸோ அது நாங்கள் வாங்கி கொடுத்தோம். இந்த ஒயிட் கலர் கோட் வந்துட்டு அவரோட தாய்மாமா அவருக்கு வாங்கி கொடுக்கணும். ஸோ 2மே வந்துட்டு அவர் பயங்கரமாக சூஸ் பண்ணிட்டாரு. அவருக்கும் அது பக்காவாக சூட் ஆச்சு. ஸோ வாங்கிட்டு அங்கேயே பில் பண்ணிவிட்டு ஆல்ட்ரேஷன் வந்துட்டு அங்கேயே இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அவருக்கு சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு அதெல்லாம் கொடுத்துட்டு எல்லா பர்ச்சேஸும் முடிஞ்சது. அதுக்கப்புறம் எல்லோரும் கிளம்பிட்டோம்.